காலம் வேகமாக ஓடிட்டுருக்கு, நம்மளும் டம் கட்டி ஓடினாதாப்பா அப்படின்ட்டு இந்த காலத்தை இளைஞர்கள்லாம் சும்மா துபி துபி துபின்னு ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த முதியோர்கள்லாம் அப்பா நம்ம காலம் முடிஞ்சு போச்சுப்பா, இனிமேல் நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்னு ஒரே அடியாக உக்காந்துட்டாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக எங்கள் சர்ச்சு சார்பாக நாங்கள் போனேன் ஃபேமிலி ரிட்ரீட்டில் ஒரு ஐ ஓப்பனிங்கான சம்பவத்தை நான் பார்த்தேங்க. அதாவது சாதாரண கேம் லெமன் இன் த ஸ்பூன். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாயில் ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு இங்கேருந்து அது வரைக்கும் ஓடிப்போம். யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க வின்னு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கும் ஓரளவுக்கு நாங்கள் யூத்துன்னு சொல்லிக்கிறவங்களுக்கும் ஒரு போட்டி நடந்துச்சு. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நல்ல வயசான தாத்தா பாட்டிங்கெல்லாம் அழகாக அந்த ஸ்பூனை வாயில் கடிச்சிக்கிட்டு இந்த எண்டில் தான் அந்த எண்டு வரைக்கும் அந்த லெமனை கீழே கொட்டாமல் போயிட்டாங்க. பட் ஆனால் இதை பார்த்த நம்ம இளைஞர்கள் இவங்களே இப்படி போகிறாங்களே எங்களை பாருங்க அப்படின்ட்டு ஸ்பூனை வாயில் வச்சுட்டு ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி ஓடி எல்லா லெமன்ஸையும் கீழே கொட்டி ரேஸை முடிக்க கூட முடியாமல் தோற்று போயிட்டாங்க. அப்போ தான் என் மனசில் ஒரு விஷயம் டங்குன்னு உரைச்சிச்சு. பொறுமையாக நிதானமாக இருந்தால் நம்ம எதில் வேணால் ஜெயிக்கலாம். இந்த முதியோர்களை பாருங்களேன், எல்லா முதியோர்களும் இந்த ரேஸை அட்லீஸ்ட் ஃபினிஷ் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு வந்தாங்க. ஆனால் இந்த இளைஞர்கள் ரேஸை ஃபினிஷ் கூட பண்ண முடியலங்க. ஏன்? ஏன்னா இந்த பொறுமையும் நிதானமும் அவங்கக்கிட்ட இல்லை. காலம் வேகமாக ஓடுதுன்றதுக்காக நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா இந்த இளைஞர் அன்னைக்கு தோற்ற மாதிரி நீங்களும் தோற்றுருவீங்க. பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ் 12:12 என்ன சொல்கிறாங்கன்னா பி பேஷண்ட் இன் ட்ரிபுலேஷன் அப்படின்றாங்க. நல்லா ரைமிங்காக இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்க கூட கற்றுக்குங்க மக்களே. இதுதான் இன்றைக்கு வாழ்க்கைக்கான தத்துவம். ஆல் glory be to God, Jesus. Amen.